சோமா, இன்றைக்கு உலகம் பூரா அந்நியர் தினம் கொண்டாடப்படுது. அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, எப்போ இருந்து வந்துச்சு யாருக்காச்சும் தெரியுமா? சும்மா எல்லோரும் கொண்டாடுறாங்க, கலண்டரில் போட்டிருக்கி, ஸ்டேட்டஸில் போடுறாங்க. அதனால் நாங்களும் கொண்டாடுறோம். எந்த உமாக்கா வண்டி கொண்டாடுறோம், எந்த இதனால் வந்துச்சு யாருக்குமே தெரியாது. அடுத்து சில பேர் தங்களோட ஸ்டேட்டஸ் இல்லை சோசியல் மீடியாக்களில் போடுறது தண்டை தாய்க்கே தெரியாது. அதை கூட தெளிக்க மாட்டாங்க. எப்போது பிடிச்ச தண்டை தாயுடைய ஃபோட்டோவை அதில் போட்டுட்டு ஹாப்பி மதர்ஸ் டே என்று போட்டுக்கிறேன். அது அம்மா கண்டாலும் பிடிக்காது, பேச பிடிக்காது, கண்டு எவ்வளோ நாளாரி. அப்படி ஒரு கூட்டம். இது எதனால் வந்துச்சு? 1800களில் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முதல் அமெரிக்காவில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகுது. அந்த சுத்தச்சூழல் அந்த போர் அந்த காலத்தில் நடைபெற்று இருந்துச்சு. அதனால் சின்ன பிள்ளைகளெல்லாம் இறந்து போகிறேன். அப்போ ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிக்காங்க. ஹென்ரிஸ் ஜெர்விஸ்ன்னு சொல்லி ஒரு பெண் அமெரிக்காவில். அப்போ யுத்தம் நடக்கிறதால தான் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகுதுன்னு சொல்லி, அதுக்கு முன்னால் சின்ன பிள்ளைலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த கிளப் ஆரம்பித்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தா. அதுக்கு பின்னால் அதையும் தாண்டி இப்போ சுற்றுச்சூழல் மாசடைகிறதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருத்து வருவாங்க தானே பிள்ளைகள். அதுக்கு பிறகு பார்த்தா யுத்தங்கள் நடைபெறத்தால் சின்னத்திலையும் இறந்து போகிறாங்க. பெருத்தா அந்த யுத்தங்கள் நடைபெறத்தால இறந்து போகிறாங்க. இதனால் அமெரிக்காவில் உள்ள எல்லாருக்கும் கடிதங்கள் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்த 200 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி விட்ரோ வில்லியம்ஸ் என்ற அவருக்கும் அந்த கடிதம் போய் சேருது. அதனால் அவர் அந்த நாளில் பிரகடனப்படுத்துகிறாரு, ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அந்நேர் தினம் கொண்டாட வேண்டும். யாருக்காச்சும் தெரியுமா இதுக்கு தான் நேர் தினம் வந்திருக்குன்னு சொல்லி? நம்மளோட தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெத்தத்திலிருந்து சில பேர் சொல்கிற கல்யாணம் முடிய தரும் வரைக்கும் தான் அவங்களோட பொறுப்புன்னு சொல்லி, அது நீங்களா எடுத்துக்கொண்ட முடிவு. ஆனால் அவட மனசில் இறக்கும் வரைக்கும், இறக்க போகிற சந்தர்ப்பத்திலே தன் பிள்ளையை யோசிப்பாள். கணவனை யோசிக்காவோ இல்லையோ தன் பிள்ளைகளை யாசிப்பாள். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேளாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாங்க? முதியோர் இல்லம் 2 ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். இதெல்லாம் நீங்கள் நல்ல அம்மா அப்பா பார்ப்பீங்கன்ற அதெல்லாம் தேவையா? என்னத்தை சொல்கிற? அதனால் அவங்களோட அம்மா அப்பாக்களோட நல்லா இருங்க. அதான் முக்கியம். அவங்களோட துவா தான், அவங்களோட பிரார்த்தனை தான் நீங்கள் முன்னேறதா கீழே போகிறதான்றத முடிவு செய்யும். ஓகே, எல்லாத்துக்கும் விண்டிலிருந்து டாட் வைங்க, ஃபினிஷ் ஆகுங்க. பாய்.